ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான சங்குப்பூ தேநீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சங்குப்பூ, எலுமிச்சை, பனங்கற்கண்டு அல்லது தேன் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் நம்ம சங்குப்பூவை சேர்த்துக்கலாம். சங்குப்பூ வந்து கலர் மாறுது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சங்குப்பூ தேநீர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அது கூடவே நம்ம இப்போது எலுமிச்சை சாறு சேர்க்க போகிறோம். எலுமிச்சை சாறு சேர்த்தோன்னே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும், வயலட் கலரில் மாறுது. ஏன்னா எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் இருக்குது. அதனால தான் இந்த சங்குப்பூ தேநீர் வந்து ரொம்பவே நல்லது பெண்களுக்கு. அவங்களோட யூட்ரஸை வந்து இது ஸ்ட்ராங் பண்ணும், சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். வாரம் 3 முறையாவது இந்த சங்குப்பூ தேநீரை எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் பனங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேன் அல்லது பனங்கற்கண்டு எதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம சுவையான சங்குப்பூ தேநீர் தயாராகிருச்சு. இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கையே நிறைவானதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.